அதுக்கு நம்ம மினோட்டோ வந்து நான் புதுசா ஒரு ஜுட்சுவை கத்துக்க போறேன்னு நம்ம ஜிராயா கூட கிளம்பி போயிருப்போம். அப்பதான் நம்ம மினோட்டோ என்ன பண்றான்னா நம்ம டெய்ல்டு பீஸ்டோட பாம ஒரு ரெஃபரன்ஸா வச்சு ரசங்கனை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம மினோட்டோ. நம்ம ஜிராயா கிட்ட நம்ம மினோட்டோ இதுக்காக ஹெல்ப்பும் கேட்கறான். நம்ம ஜிராயா நம்ம நருட்டோக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம மினோட்டோக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு ரசங்கனை கிரியேட் பண்ண. அப்புறம் தான் நம்ம மினோட்டோ வந்து ரசங்கனை கண்டே பிடிக்கிறோம். நம்ம மினோட்டோ வந்து இந்த ரசங்கனை கண்டுபிடிச்சிருந்தாலும் அது ஃபுல்லா அன்டெவலப்டா தான் இருக்கும். ஒரு ஜுட்சு யூஸ் பண்ணி நம்ம குஷினோவை அதுல சென்டர்ல வச்சிருந்திருப்பாங்க. ஜுட்சு கிட்டத்தட்ட நம்ம லீஃப் வில்லேஜோட பாதி வில்லேஜ் கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு லேயரை தாண்டி போக போக நைன் டெயில்ஸோட ஃபைட் பண்றாங்க. நைன் டெயில்ஸ் வந்து ஃபுல்லாவே வெளியே வந்திருக்கும். ஆனா நம்ம மினோட்டோ கரெக்டான டைம்ல வந்திருப்பாரு. மொத்தமா உடஞ்சி நைன் டெயில்ஸ் ஃபுல்லா வெளியே வரதுக்குள்ள நம்ம மினோட்டோ மறுபடியும் சீலிங் ஜுட்சு யூஸ் பண்ணி சீல் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. மினோட்டோ 8 ட்ரைகிராம் சீலிங் ஜுட்சு மறுபடியும் போட ட்ரை பண்ணும்போது ஃபுல் குராமா கூட நம்ம மினோட்டோ ஃபைட் பண்றோம். குராமா மினோட்டோ அட்டாக் பண்றதுக்காக டெய்ல்டு பீஸ்ட் பாம்பை எடுத்து அட்டாக் பண்ணுது. அப்ப நம்ம மினோட்டோ அன்டெவலப்டு ஸ்டேஜ்ல இருந்த ரசங்கனை எடுத்து டெய்ல்டு பீஸ்ட் பாம்பு மேல அடிச்சு டெய்ல்டு பீஸ்டோட பாம்பை திரும்பவும் குராமாவோட வாய்க்குள்ளேயே தள்ளி விட்டுறோம். டெவலப்டு ஸ்டேஜ்ல இருந்த ரசங்கனுக்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா மினோட்டோ 3 வருஷத்துல மாஸ்டரே பண்ணி வச்சிருப்பா. அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வச்சிருப்பான்னு பாத்துக்கோங்க. ஒரு வழியா கடைசியில நம்ம மினோட்டோ குராமாவை டிஃபீட் பண்ணிட்டு வெளியும் வந்துடுறான். இதுக்கப்புறம் நம்ம